பூஜா, சக்தி. ஏய் சக்தி, இங்க வா. என்ன சக்தி, எதுவுமே பண்ணாம சும்மா இருக்க? இல்ல, நீ சொல்றது எனக்கு புரியல. இல்ல, இன்னியோட உன் ஆட்டம் முடிய போகுதுல்ல. பொட்டி படுக்கையோட உன் அம்மா வீட்டுக்கு போக ரெடியா இருக்கல்ல? சந்தோஷமா ரெடியா இருக்கேன். வெற்றி கூட எவ வாழுவா? ரவுடி பையன் ஃப்ராடு. உன் தலையெழுத்து, நீ அவனை கட்டிக்கிட்டு அழு. பூஜா, நீ என் வாழ்க்கையை கெடுக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீ வந்து மாற்ற பாத்தியா? அதுதான் எனக்கு சந்தோஷமே. அடேங்கப்பா, சக்திக்கு என்ன ஒரு நல்ல மனசு பூஜா. பின்ன என் வாழ்க்கைக்காக எவ்ளோ யோசிக்கிறா பாத்தீங்கல்ல. அப்போ நான் வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு சந்தோஷம் தான் சொல்றல? சக்தி, எதுக்கும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லு பாப்போம். நீ 1000 தடவை கேட்டாலும் எனக்கு சந்தோஷம்தான். போதுமா? உனக்கு தாலி கட்ட போறது ரோஹித் டி. இது தெரியாம நான் வெற்றியை திட்டுறதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்க. லூசு. என்ன லூசுன்னு தானே திட்டுற சக்தி? கல்யாணம் முடியும் போது தெரியும் யாரு லூசுன்னு. வா 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 வா. மேடம், சக்தி என்ன சொல்றாங்க? டேய், எங்க அம்மாவை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு நீயும் வீணா போய் உங்க அக்காவும் இவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி என்னடா உங்களுக்கு எங்க மேல கோவம்? ச்சே, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். ஏய், உண்மைதான்டி. என்னக்கா? இரு, திடீயா ரோஹித்க்கு ஃபோன் பண்ணுங்க. அவனை உடனே இங்க வர சொல்லுங்க. எப்ப வேணா மேடைக்கு வெற்றியை கூப்பிடுவாங்க. அதுக்குள்ள நம்ம ரோஹித்தோட ரெடியா இருக்கணும். சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க. அண்ணி, அண்ணன் அது இல்ல நீ. அண்ணன் தான் முகமுடிய போடலையே, எப்படி மாத்துறது? ஏய், முதல்ல அவனை வர சொல்லுங்க. அத பத்தி நம்ம அப்புறமா யோசிக்கலாம். அண்ணி, அது இல்ல அண்ணி. ஏய், என்னன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? அண்ணி, நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டோம். 1/2 மணி நேரமா ரோஹித் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இரு. சக்தி, என்ன சக்தி, முகம் ஏதோ பேரஞ்ச மாதிரி இருக்கு. ரோஹித்தோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? என்ன பூஜா, இந்த மாதிரி படக்குன்னு கேட்டுட்ட? பாவம், அவன் முகம் போற போக்க பாத்தியா? நீ தலைகீழ நின்னாலும் ரோஹித் ஒண்ணு இங்கெல்லாம் வரமாட்டான். குயில புடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில புடிச்சி காலை உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம். பிளான் பண்றீங்களா? பிளானு என்னன்னா அவ்வளோ பைத்தியக்காரின்னு நினைச்சிட்டீங்களா நீயும் வெற்றியும்? இத்தனை நாள் என்ன முட்டாளாக்கி நீ என்ன கதற விட்டல்ல, அதுக்குதான் இந்த பிளான் தெரிஞ்சும் நாங்களும் தெரியாத மாதிரியே நடிச்சு உங்களை கதற விட்டோம். சக்தி, இனிமே இதுதான் ஒரு ரூம். அந்த போட்டோவை எடுத்து குப்பையில போட்டுட்டு இந்த போட்டோவை அங்க மாற்ற. வெற்றிக்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம். அந்த சக்தி இன்னும் டைவர்ஸ் கொடுக்காம இருக்கால, அதுக்காக தான் வக்கீல வர சொல்லியிருக்கேன். ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சக்தி. இனிமே நடக்க போறத மட்டும் நீ பாரு. ஆமா, அவ்வளவு சீக்கிரம் உன்னை நாங்க ஜெயிக்க விட்டுருவோமா? அப்புறம் நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? வெற்றி பூஜா மேடம் கழுத்துல தாலி கட்ட தான் போறான். நீங்களும் பார்க்க தான் போறீங்க. துடிச்சு சாவுங்க. அண்ணி, அண்ணன் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு பாத்தீங்களா?
பூஜா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இத்தனை நாளா நடிச்சிட்டு இருந்திருக்கா நீ. அண்ணி இதுக்கு தான் சொன்னோம் இந்த திட்டம்லாம் வேணான்னு. கடைசியில் பாருங்க என்னாச்சுன்னு. அண்ணி இப்போ என்ன நீ பண்ண போறோம் நம்ம? இத நான் முதல்ல வெற்றி கிட்ட பேசணும். அது இல்லை, நீ எப்படி நீ பேசுவீங்க? அங்க பாருங்க. ஐயோ இருங்கடா. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் சக்தி, கல்யாண பொண்ணு மாப்பிளையும் பேசிட்டு இருக்கோம்ல, தயவு செஞ்சு இங்க நிக்காம நீ அப்படி போ. வெற்றி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வா. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் அவன் பேச மாட்டான். நீ முதல்ல கிளம்பு போ. வெற்றி கிட்ட நான் நேரம் பார்த்து சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். அதுக்குள்ள நான் வேற என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். என்னையா அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரமா நிக்க வச்சுட்டு இருக்கீங்க? கைது பண்ணணும்னு சொல்றீங்கல்ல, எங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிருக்கலாம்ல. தேவையில்லாம எதுக்கு இங்கே நிக்க வச்சுட்டு இருக்கீங்க? என்னைய ரொம்ப கேள்வி கேட்குற? நில்லுனா நிக்கணும். ஏன் சார், உள்ள என் பொண்ணோட வாழ்க்கை பறி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்றீங்க. மா, இவங்க வேணும்னுமே பண்றாங்க. இப்ப நான் இவங்களை மீறி கோவிலுக்குள்ள போக தான் போறேன். என்னதான் செய்றாங்கன்னு நானும் பாக்குறேன். நில்லுமா. என்ன ஓவரா துள்ற? என்ன திமிரா? துர்கா வேண்டாம், விடு. அம்மா, உள்ள அக்காவோட வாழ்க்கை பறி போயிட்டு இருக்குமா? ஏன் சார், நான் இவ்ளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? இல்ல, இப்ப என்ன அதுக்கு? இப்ப என்னதான் பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது, சும்மா நிக்கணும். டேய் ரோஹித்துங்கடா, டேய் சொல்லுங்கடா. நான் அப்பையிலேருந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. அண்ணா அரை மணி நேரமாக ரோஹித் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுண்ணே. ஆள் எங்கே இருக்கான்னு வேற தெரில. என்னது? டேய், என்னடா இப்படி சொல்றீங்க? வெற்றி, என்ன பிரச்சனை? ஆஹா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா பேசிட்டு இருந்தோம். கோவமா எந்திரிச்ச மாதிரி இருந்துச்சு. கோவமாவா? நானா? டே திரியா, அண்ணே நான் கோவமாவா எந்திரிச்சேன்? அப்படிலாம் இல்லைங்கண்ணே. இல்ல வெற்றி, நீ கோவமா இருக்கன்னு தான் நானும் நினைச்சேன். அதுவாமா, இன்னைக்கு கல்யாணம் இல்ல, ஜவ்வாது வாங்கிட்டு வாங்கடான்னு சொன்னேன். ஜவ்வாது சப்ளை பண்றவன் போன் ஆஃப் பண்ணி வச்சிட்டானாமா. இப்ப சொல்றாமா இந்த திடீர். அதான் இவனை சத்தம் போட்டுட்டு இருந்தம்மா. இவன் ஒருத்தன் ஜவ்வாது இல்லன்னு. உக்காருடா. டேய் அண்ணே எங்கடா சக்தி? அங்க பாருங்கண்ணே. தம்பி, போய் சுவாமியை கும்பிட்டு வாங்க. போங்க. ஏய் எங்க போற? வெளியே ரோஹித் வந்துட்டாரான்னு பார்க்க போறேன் வெற்றி. பார்க்க போறியா? எங்க போய் பார்க்க போற? என்னடி சொல்ற? ஐயோ, ரோஹித் போன் சுவிட்ச் ஆஃப்னு இருக்கே. இவனுக்கு தெரிஞ்சா? அவன் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, அதை ஏன் என்கிட்ட சொல்லல? வெற்றி, நீ ஒன்னும் கவலைப்படாத. போன்ல சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருக்கலாம்ல. அவரு இப்போ வந்துருவாரு, சரியா? இன்னைக்கு கல்யாணம், அது எப்படி போன்ல சார்ஜ் இல்லாம இருக்கும்? நீ சொல்றது ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? டேய், நீ பயப்படாத, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன். எப்படி பாப்ப? ஏண்டி, நான் பூஜா கழுத்துல தாலி கட்டின பிறகா? பாருங்கடா, ரோஹித் எங்க இருக்கான்னு கூட தெரியல. நான் தான் இவங்களை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னேன், நீ என்ன மட்டும் குறை சொல்ற? பிளான் முழுசு உன்னோடது. அப்போ உன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்பாங்க? வெற்றி, அது என்னாச்சு வெற்றி?
ஏதாச்சும் பிரச்சனையா? சக்தி, என்ன ஏதாவது பிரச்சனையா? ரோஹித்தை இவ தான் ஒளிச்சு வச்சிருக்கான்னு இப்போ வெற்றி கிட்ட இவ சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்போ என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பூஜா, வா போலாம். ஏய் வெற்றி, சக்தி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வெற்றி என் கழுத்துல தாலி கட்ட போறான். தெரியும்ல உனக்கு? ஏன் பூஜா புதுசா கேக்குற? வெற்றி, இனி எல்லாமே புதுசுதான். இல்ல நம்ம வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்க போறோம்ல, அததான் சொன்னேன். ஓ சரி வா, எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சாமி கும்பிட்டு போலாம். வா போனேன். வா. அண்ணி இப்போ என்ன நீ பண்றது? ஏய், நீங்க 2 பேரும் வெளியில போய் ரோஹித்தோட ஃப்ரெண்டு கிட்ட கேளுங்க. அவன் எப்ப கிளம்புனா, எங்க போயிருக்கான், என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிங்க. நான் அதுக்குள்ள வேற ஏதாவது பண்ண முடியுதான்னு பாக்குறேன். சரி நாங்க பாக்குறோம். வாடா போலாம். ரோஹித், எங்க இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் வெற்றிக்கு இப்ப என்ன பதில் சொல்றது? டேய், என்னடா போலீஸ்லாம் வந்திருக்கு? தெரியலையேடா. அத நான் சொல்றேன்டா, எனக்கு தெரியும்டா. டே தம்பி, நீங்க தேடுற ரோஹித் கார்ல தான்டா இருக்கான். கார்லயா? இப்ப அப்படியே நீங்க வெளியில போய் ரோஹித்தை எப்படியாவது கூட்டிட்டு வந்துடலாம் தானே பிளான் போடுறீங்க. நாங்கெல்லாம் இருக்கும்போது உங்களெல்லாம் பண்ண விட்டுருவோமாடா? எனக்கும் சக்திக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஆட்ட ஆனீங்க. உங்க 2 பேரையும் அப்படியே மென்னு தின்னுடுவேண்டா இன்னைக்கு. சங்கிலி, சொன்னா கேளு, இது வேற பிரச்சனை. இதுல மாட்டிக்காத, அப்புறம் வெற்றியை நான் சும்மா விட மாட்டாரு. ஐயோ கிழிச்சா உங்க வெற்றி நொன்ன. போடா, போய் பூஜா கழுத்துல ஒழுங்கா தாலி கட்ட சொல்லு உங்க நொன்னனை. போ. ஏய் இங்க பாரு. போடா டேய் போ, இல்லனா பூஜா கொண்டு வந்து மாட்டி விட்டுருவாங்க 2 பேரையும். போடா. ஓ போ. போடா. உனக்கு இருக்கடா ஒரு நாளைக்கு. டேய் இப்போ என்னடா பண்றது? தெரியலையாடா, அதான் பக்காவா யோசிச்சு எல்லா கேட்டையும் சாத்திட்டானுங்களேடா. டேய் இத உடனே போய் அண்ணி கிட்ட சொல்லிடலாம். சரி வாடா. வா 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 வா. ஏய், இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை ரோஹித்தை தானே தேட சொன்னேன். ரோஹித் வெளியே தான் இருக்கான். என்ன? அப்புறம் ஏன் உள்ள வரல? அது அண்ணி, வெளியே போலீஸ் நிக்கிறாங்க. என்ன போலீஸா? ஏன்? அண்ணி, அந்த சங்கிலி வெளியே வாசல்ல தான் நிக்கிறான். கேட்டா என்ன எதிர்த்து சொல்ல மாட்டேன்றான். எங்களையும் வெளியே போக விட மாட்டேன்றான். அண்ணி அண்ணி, நம்ம பிளான்லாம் ஒண்ணுமே இல்ல. பூஜாவும் புஷ்பாவும் பெருசா பிளான் போட்டிருக்காங்க. அண்ணி, நம்ம இதுல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அண்ணி. டேய், நீங்க 2 பேரும் என்னடா சொல்றீங்க? அண்ணி, போலீஸ் வரைக்கும் யோசிச்சிருக்காங்க அண்ணி. அண்ணி, ரோஹித்தை கூட்டிட்டு வர்றதுக்கு நீங்க போட்ட பிளான் சொதப்பிருச்சுன்னா அண்ணன் பிளான் பி வச்சிருந்துச்சு. அந்த பிளான் படி தான் நீ வாசல் வரைக்கும் வந்தான். ஆனா அவனையும் போலீஸ் மடக்கிடுச்சு போல. டேய் என்னடா ஆச்சு? டேய் சொல்லுங்கடா, கேக்குறேன்ல. ரோஹித் வந்துட்டாருன்னு இவங்க சொல்றாங்க. ஓ, ரோஹித் வந்துட்டானா? அப்பாடி. டேய், நம்ம போட்டபடி பிளான் பி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல்ல? டேய், நீங்க போய் கூட்டிட்டு வாங்கடா சீக்கிரம். அப்புறம் மாப்பிளைய மாத்துறது எப்படின்னு யோசிப்போம். டேய், என்னடா நான் பேசிட்டே இருக்க, மூஞ்ச பாத்துக்கிறீங்க? அண்ணே, பிளான் பியும் சொதப்பிருச்சுண்ணே. டேய், என்னடா சொல்றீங்க? ஆமாண்ணே, பூஜா ஏதோ பிளான் பண்ணி போலீஸை வச்சு எல்லாத்தையும் மறைச்சிட்டா. போலீஸ் நீதிமணியையும் ரோஹித்தையும் உள்ளே விட மாட்டேன்னு சொல்றாங்கண்ணே. டேய், டேய் மண்டையெல்லாம் சூடாகுதுடா. வெற்றி நீ டென்ஷன் ஆகாத ப்ளீஸ். உனக்கு அறிவு இருக்கா? டென்ஷன் ஆகாதங்கற? எத்தனை தடவை உனக்கு படிச்சு சொன்னேன். இப்ப பாத்தியா?
இன்னும் 5 நிமிஷத்துல முகூர்த்தம்டி. இப்ப என்னடி பண்ண போற? வெற்றி, நான் எல்லார்கிட்டயும் பேசிட்டுமா? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்றேன். வெற்றி என்னுடைய புருஷன். அவன் எப்படி பூஜை கழுத்துல தாலி கட்டலான்னு நான் போய் கேக்குறேன். ஓ, கேட்டுட்டா உடனே சரி இவ கூட வாழ்ந்துக்கோ. பூஜா, நீ எந்திரிச்சு வெளியே போன்னு சொல்லுவாங்களா? ஏய், கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா நீ? இந்த கல்யாணம் எப்படி நடந்தாகணுங்கிறதுக்காக தாண்டி பூஜா பஞ்சாயத்துக்காரங்க அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கா. இப்போ என்ன பண்றது வெற்றி? ஒன்னும் பண்ண முடியாது. நான் தான் பூஜா கழுத்தில் தாலி கட்டி ஆகணும். ஏய், அப்படிலாம் சொல்லாத வெற்றி, ப்ளீஸ். வேற ஏதாவது யோசி. ஏய், கடைசி நேரத்தில் யோசினா என்னடி யோசிக்கிறது? நீ ஒரு பிளான் வச்சிருந்த, அது சொதப்புனா நான் ஒரு பிளான் வச்சிருந்தேன். அவ ரெண்டத்தையும் யோசிச்சு எல்லாத்தையும் அடிச்சு விட்டுருக்கா. அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லண்ணே, ஏதாவது யோசிப்போம்னே. ஆமாண்ணே. ஏய், இனிமே யோசிக்க என்னடா இருக்கு? எல்லாருக்கும் நல்ல புள்ளையா பூஜாவுக்கு தாலி கட்டி என் பேரை காப்பாத்திக்கிறது தான் ஒரே வழி. டேய், என்னடா சொல்ற? பின்ன நீ போட்ட பிளானுக்கு இதாண்டி முடிவு. எவடா அவன்? ச்சே. போய் ஏதாவது சொல்லுங்கடா, போங்கடா. நாங்க என்ன சொல்றது? பாத்தீங்களா அண்ணன் எவ்வளவு கோவமா இருக்குன்னு? போங்க நீங்களும் உங்க பிளானு. டேய் வாடா. வாடா போலாம். இருக்குடா. சக்தி, மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனை? இப்ப நீ என்ன பிரச்சனைன்னு சொல்ல போறியா இல்லையா? அண்ணி, நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன். நாங்க போட்டது எல்லாமே டிராமா. டிராமாவா? என்ன சொல்ற? அது பூஜா கழுத்துல வெற்றி தாலி கட்ட கூடாது, ரோஹித் தான் கட்டணும்னு பிளான் பண்ணிருந்தோம். ஆனா இப்போ என்னெல்லாமோ நடக்குது. இந்த பூஜா சொல்லி சொல்லி அடிக்கிறான். ஏய், என்ன நீ ஷாக் மேல ஷாக் கொடுத்துட்டு இருக்க? ஆமா அண்ணி, எனக்கே ஷாக் மேல ஷாக்கா தான் இருக்கு. ரோஹித் போலீஸ் பிடிச்சிருச்சான். ஏய், எனக்கு ஒண்ணுமே புரியல சக்தி. இங்க பாரு, இப்பவும் இன்னும் மோசம் போகல. போய் வச்சுக்கிட்ட கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லு, அவன் ஒத்துக்குவான். சொல்லிட்டா அண்ணி, முடியாதுன்னு சொல்றான். முடியாதா? யானை தான் தலையில மண்ணலி போட்டுக்குமா? அப்படி இருக்க நீ பண்ற கதையெல்லாம் டிராமாவா? டிராமா? எதெல்லாம் டிராமா பண்ணணும் உனக்கு அறிவில்ல? நீங்களும் திட்டினா நான் என்ன நீ பண்றது? திட்டுறதா? எல்லாரும் இருக்காங்களேன்னு பாக்குறேன். உன் வாழ்க்கை அந்த பூஜா கிட்ட தார பார்த்து கொடுத்துட்டு அவன் நினைச்ச மாதிரியே நீ இந்த வீட்டை விட்டு போறியா? இல்ல நீ ஏதாவது பண்ணணும். அதுக்காக தான் வெற்றி கிட்ட ஏதாவது யோசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏய், வெற்றி எதுக்கு யோசிக்கணும்? டிராமா போட்டது நீயா வெற்றியா? நான் தான். அப்ப நீதான் யோசிக்கணும். வெற்றி உன் மேல கோவப்படுறதுல தப்பே இல்ல. பொண்ணு ஆயிடுச்சுன்னு வாங்கும். மாப்பிள்ளை ஆயிடுச்சுன்னு வாங்கும்.
உன் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் நடந்தே தீருமா. அம்மா, உன் புருஷனுக்கு 2வது கல்யாணம் நடக்கிறதுக்கு நீ ஏன் காரணமா இருப்பம்மா. வெற்றி, என்னடா நீ அங்க உட்காந்துருக்க? சக்தி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல எந்திரி. அதான் சொல்றாங்கல்ல, எழுந்துரு. ஏய் சக்தி, என்ன வேணும் சக்தி? எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் தரேன். வெற்றியை தவிர